ஹாய் விவோஸ், நாளைக்கான லக்ஷ்மி மித்ரா சீரியலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம மித்ரா பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மியை பார்க்குற ஒரு சூழ்நிலையில் ஏற்படுது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மி ஒரு காரில் வராங்க. அந்த கார் பிரேக் டவுன் ஆனதுனால அந்த கார் டிரைவர் போயிட்டு நம்ம மித்ரா கிட்ட லிஃப்ட் கேட்குறாங்க. உடனே மித்ராவும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் அது அர்ஜுனோட காரு. அந்த அர்ஜுனோட காரில் யார் இருப்பா, பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த அர்ஜுனுக்கு அந்த கோடிங் கொடுத்து அந்த பொண்ணாக தான் இருக்கும். ஒருவேளை அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா நம்மளுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கிட்ட சொல்கிறாங்க. உடனே நம்ம மித்ராவும் பார்த்தீங்கன்னா சொன்னதுனால அங்கேருந்து லக்ஷ்மியும் நம்ம மித்ராவோட காருன்னு தெரியாமையே அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம லக்ஷ்மியை கண்ணாடியால் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மித்ரா பார்த்தீங்கன்னா உத்து பார்க்கும் போது அந்த இடத்துல ஃபோன் வந்துடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியும் வராங்க. வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஜானுக்கு நம்ம அர்ஜுனோட வீட்டில் நம்ம லக்ஷ்மியை பார்த்ததா அந்த ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவர் ரொம்பவே அப்செட்டாக இருந்தா அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட நம்ம அரவிந்தாவும் நம்ம தேவயானியும் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிற, லக்ஷ்மி உயிரோடு இருக்காளா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம விவேக் சொல்கிறாங்க, அம்மா கூல் டவுன் ஆகுங்க, நான் என்ன சொல்கிறேன்றத ஃபஸ்ட்டு முதல்ல கேட்க வாங்க அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற, இல்லை லக்ஷ்மியை பற்றியே அவங்க நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஜானுக்கு அந்த மாதிரி ஒரு யோசனை வந்திருக்கு. ஜானுக்கு எங்கே பார்த்தாலுமே லக்ஷ்மி உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு விஷயத்த அந்த மாதிரி பண்ணிட்டா. அதை பார்த்து எனக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. என்ன சொல்கிற அப்படின்னும் போது அப்போ ஜானு அந்த நாள் ஃபுல்லாக லக்ஷ்மியை பற்றி பேசுனதுனால தான் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானிக்கிட்டேயும் நம்ம அரவிந்தா கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தேவயானி சொல்கிறாங்க, இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அரவிந்தா யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஜோசியர் சொன்னதை, ஒருவேளை லக்ஷ்மி உயிரோட தான் இருக்காளோ, ஜோசியர் சொன்ன மாதிரி. ஜோசியர் சொன்னது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி உயிரோட தான் இருக்கா, உன்னை சுற்றி இருக்கிற இடத்துல தான் ஏதோ ஒரு இடத்துல லக்ஷ்மி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டவட்டமாக சொல்கிறதுனால நம்ம அரவிந்தாவுக்கு விவேக் சொன்னதில் ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா வராங்க. மித்ரா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன காலங்காத்தாலேயே மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அர்ஜுன் பற்றி சொல்கிறாங்க. என்ன அர்ஜுன் கிட்ட நீ சண்டை போட்டியா மித்ரா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுக்கு அவன்கிட்ட சண்டை போடுறேன், அவன் தான் தேவையில்லாத ஏன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு இது பண்ணி ஏன்னா அங்கே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்றாங்க. உடனே நம்ம மித்ரா பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கு அரவிந்தா சொல்கிறாங்க, சரி சரி வீடு, அதெல்லாம் டென்ஷன்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா நம்ம மித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம லக்கி பாப்பா வராங்க. லக்கி பாப்பா வந்ததும் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு போகணும் அப்படின்றாங்க. உடனே தேவயானி கிட்ட சொல்கிறாங்க, தேவயானி நீ கொஞ்சம் எட்டு போய் விட்டு வந்துடுறியா, எனக்கும் அந்த ஸ்கூலுக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் அவளை கூட்டிகிட்டு போய் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேவயானி சொல்லிடுறாங்க. உடனே அரவிந்தா சொல்கிறாங்க, சரி சரி ஓகே நீ விடாத மித்ரா, நீ கூட்டிகிட்டு போய் இவ்வளோ ஸ்கூலில் விடு அப்படின்றாங்க. இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்றாங்க. உடனே லக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு அவர் கூட விருப்பம் கிடையாது, நான்லாம் அவர் கூட போக மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே அந்த இடத்துல நம்ம மித்ராவும் குழந்தை மாதிரி வாக்குவாதம் பண்ணுறாங்க. நான் என்ன இப்போ உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன்னா, நீயும் என் கூட வராத, நானும் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லக்கி கிட்ட ஏண்டா சண்டை போட்டுருக்க, அவள் ஒரு குழந்தைடா, அவகிட்ட போய் நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தா கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மித்ரா கோவப்பட்டு, நேற்று இவளால் தான் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கே போனேன், என்னை போய் சொல்லி அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டா இவ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போன இடத்துல இவர் தான் சண்டை வலிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஜின்னுக்கிட்ட சண்டை வலிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேருமே செல்லமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதை பார்த்துட்டு விவேக் ஒரு பக்கம் சிரிக்க, இந்த பக்கம் நம்ம தேவயானிக்கு அப்படியே ஒரு மாதிரி கோவம் அதிகமாக ஆகுது. அந்த இடத்துல இந்த லக்கி பாப்பாவை பார்த்தாலே நம்ம தேவயானிக்கு பிடிக்காமையே இருக்குது. இந்த பக்கம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தா என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அந்த காரில் அனுப்பி வைக்கிறாங்க. சரி சரி போய் வெளியில் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ராவும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி பாப்பாவும் மித்ராவும் போயிட்டே இருக்காங்க. அப்போ லக்கி பாப்பா கிட்ட நம்ம மித்ரா பேசுகிறாங்க, என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் எப்போ ஜின்னுக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களோ அப்போ தான் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போயிட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜானு கிராஸ் ஆகி போகிறாங்க. ஜானுவை பார்த்துட்டு நம்ம லக்கி பாப்பா என்னோட டீச்சர் போகிறாங்க அப்படின்றாங்க. உடனே நம்ம மித்ராவும் அந்த வண்டியை நிறுத்திட்டு ஜானுவை கூட ஏற்றிக்கிறாங்க. உடனே
ஜானுவும் நம்ம காரில் ஏறிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க, 2 பேருக்குள்ளே ஏதாவது சண்டையா அப்படின்றாங்க. ஆமாம் சண்டை தான் அப்படின்ட்டு லக்கி பாப்பா சொல்கிறாங்க. சரி இப்போ எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் சொல்லுவேன் நீங்கள் எதுக்கு வரீங்க, என்னோட டீச்சர் கிட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லக்கி பாப்பா சண்டை போடுறாங்க. உடனே நீங்கள் பண்ணது தப்பு தானே, என்னோட டீச்சரே இதுக்கு நியாயம் சொல்லட்டும், நீங்களே சொல்லுங்கள் டீச்சர். இந்த மாதிரி அந்த ஜின்னோட அப்பா கிட்ட போயிட்டு டேடி தானே சண்டை போட்டாங்க, அப்போ டேடி வந்து ஜின்னுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ல, அப்போ நான் சொல்கிறது கரெக்டு தானே, சின்ன பிள்ளை நான் சொல்கிறேன்ல, பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் தப்பு தானே, அப்போ யாராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மித்ரா சரி ஒரு கட்டத்தில் அவங்க நம்ம லக்கி கிட்ட சரண்டர் ஆகிடுறாங்க. சரி ஓகே நான் சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாரி மட்டும் கேட்டால் பட்டாது, அந்த சாரியை யார் அதுக்கு உரியவங்களோ அவங்கக்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம மித்ரா கேட்குறாங்க, அப்படி யார்கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னா என்னோட ஜின்னுக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்றாங்க. உடனே சரி ஓகே அதுக்கும் சரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஸ்கூலில் வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியை தான் காட்டுறாங்க. லக்ஷ்மி ஏதோ ஒரு நினப்பில் நம்ம ஜின்னுக்கு சாப்பாடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜின்னு வந்து சொல்கிறாங்க, என்னம்மா என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஏதோ ஒரு இதில் எனக்கு பாக்ஸில் சாப்பாடு போடுறத விட்டுட்டு நீங்கள் டைனிங் டேபிள் சாப்பாடு போட்டுட்ருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை ஜின்னு ஏதோ ஒரு ஞாபகத்தில் தான் நான் அப்படி பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாங்க. சரி நீ ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்றாங்க. உடனே ஜின்னு சொல்கிறாங்க, நீங்கள் என் கூட வர மாட்டிங்களா, நீங்கள் என் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுவும் வந்து அடம் பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வசுந்தரா கிட்ட வந்து நம்ம லக்ஷ்மி சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட பேசணும் இன்னைக்கு அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு வசுந்தராவுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஒருவேளை நம்ம லக்ஷ்மி இந்த கல்யாணத்தை பற்றி தான் பேச போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனுமே நம்ம வசுந்தராவுமே ரொம்பவே டென்ஷனோடு இருக்காங்க. ஒரு பக்கம் அர்ஜுனுக்கு என்ன இவங்களோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி பேச போகிறாங்களா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் சரி நீ இவனை போயிட்டு விட்டுட்டு வந்துடு, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னுவும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே போய் விட்டு வந்துடுறாங்க. ஜின்னு கிட்ட பார்த்தோன்னுமே நம்ம மித்ராவும் சாரி கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஸ்கூல்லேருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம லக்ஷ்மியோட வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுது. உடனே மித்ராவோட வண்டியை அவங்க டிரைவர் நிறுத்தி அவங்களுக்கு லிஃப்ட் கேட்குறாங்க. உடனே இதை பார்த்த நம்ம மித்ரா யாரோட கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அது அர்ஜுனோட காருனா அப்போ அந்த பொண்ணு இந்த வண்டியில் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அப்போ கேர்ள் தானே சொல்கிறாரு, அப்போ அந்த பொண்ணுக்கு தான் நம்ம லிஃப்ட் கொடுக்க போகிறோம், அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா ஏதாவது நம்மளுக்கு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே லிஃப்ட்டுக்கு கொடுக்க கூப்பிட்றாங்க. உடனே டிரைவர் போய் கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மித்ராவோட வண்டின்னு தெரியாமையே வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சரின்னு சொல்லிட்டு கிட்ட வர நம்ம மித்ரா கிட்டக்க பார்க்குறாங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட கண்ணாடியில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மித்ராவுக்கு ஃபோன் வந்ததுனால அந்த கவனத்துலேருந்து அப்படியே வந்து மித்ரா வந்து ஃபோன் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மி மித்ராவை பார்த்துடுறாங்க. நேருக்கு பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதிர்ச்சி ஆனதுக்கப்புறம் இவர் கண்ணில் நம்ம படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடிட்டு நம்ம காரில் போய் உட்காந்துறாங்க. அந்த இடத்துல டிரைவர் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு அந்த கார் வேண்டாம், நான் இதிலே போய்க்கிறேன், வெயிட் பண்ணியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. அவருமே வந்து சொல்லிடுறாங்க எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா உடனே போயிட்டு அந்த கார் கிட்ட போய் கூப்பிட்றாங்க. நான் உங்களுக்கு அர்ஜுனோட காருன்றதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் கொடுத்தா நீங்கள் என்ன ரொம்ப ஓவராக இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க, எப்படியாவது இவர் கண்ணில் படக்கூடாதான் நம்ம நினச்சோம், இப்போ இவர் கண்ணில் பட்டுட்டோம், ஆனால் கண்டிப்பாக இவர் கண்ணில் பட்டோம்னா அந்த மனுஷன் வந்து இந்த நந்தன் ஃபேமிலியை உயிரோட விட மாட்டா, கண்டிப்பாக நம்மளால இவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் லக்ஷ்மி யோசித்து எப்படியாவது இந்த வைசாக்கை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியும் போய் அர்ஜுன் சார் கிட்டேயும் நம்ம வசுந்தரா மேடம் கிட்டேயும் சொல்லிட்டு நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்ததுமே நம்ம லக்ஷ்மியை வந்து தேடுறாங்க. லக்ஷ்மியை கிட்டே சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து வைசாக்கை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை போவிடாமல் நம்ம லக்ஷ்மி கிட்ட ரொம்பவே பாசமாக நம்ம ஜின்னு வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம வசுந்தராவுக்கு தெரிஞ்சிருச்சு லக்ஷ்மி உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்தில் நம்ம வசுந்தரா நம்ம லக்ஷ்மியை கண்டுபிடிப்பாங்களான்றத வரக்கூடிய வீடியோ பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.